ட்ரீம் மிஷின் மோட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் வந்து பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா FJ42 பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் வெஹிக்கிள். இதில் இருக்க எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். பட் இந்த வெஹிக்கிளை ஏன் வந்து நம்ம பிபிஎஃப் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளில் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்லேயே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். எங்கெங்கே பிபிஎஃப் வரும் எல்லாமே பார்க்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி இதை நல்லா நீட்டான வாஷ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கிளாகவே கொண்டு வந்துடலாமா இல்லை கொஞ்சம் லேட்டாக கொண்டு வரலாமான்றது. அதுக்கு தான் இந்த வெஹிக்கிளை வீடியோ போடுறோம். பாருங்கள், வாஷ் பண்ணி முடிச்சதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து என்னென்னா, வாஷ் பண்ணுவீங்களா பிஃபோர் அண்ட் பாலிஷ் பண்ணுவீங்களா எல்லாமே கேட்குறாங்க. அண்ட் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணாமல் வந்து பிபிஎஃப் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா வந்து வாஷ் பண்ணல அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகி அது பிபிஎஃப் ஃபுல்லாக வரும். அது ரொம்ப கஷ்டம் விட்டுறதுக்கு. அண்ட் வந்து பாலிஷிங் வந்து மேட் வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ண மாட்டோம். பட் கிளாசி வெஹிக்கிள்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாலிஷ் பண்ணுவோம். மேட் வெஹிக்கிளுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ளே யூஸ் பண்ணுவோம். நார்மலாக க்ளே யூஸ் பண்ணலனாலும். அண்ட் வந்து உங்களுக்கு பக்ரி மோரோ இல்லை தாரி மோரோ போட்டு இந்த மாதிரி லோகோஸை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வந்து அதை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். த்ரெட் வச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல் வேயில். சில பேருக்கு வந்து லோகோ ரிமூவ் பண்ணுறது பிடிக்காது. அது அலைன்மெண்ட் மிஸ் ஆகும் அப்படின்ற பயத்தில் அலைன்மெண்ட் மிஸ் ஆகும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா, உடனே போடலாமா இல்லை அப்புறமா போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பிபிஎஃப். இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஏன் வந்து உடனே போடணும் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராட்சாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 லைன் மாதிரி சின்ன ஸ்க்ராட்சும் இங்கே ஒரு லைனையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டில் வந்து அதை பாலிஷ் பண்ண முடியாது. ஸோ அதை எடுக்க முடியாது. இதுவே கிளாஸினா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை பாலிஷ் பண்ணி ஒரு லெவலுக்கு அதை எடுக்க முடியும். பட் வந்து மேட்டில் கண்டிப்பாக அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மேட் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்ததுமே வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து வந்ததுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பிபிஎஃப் பண்ண கஸ்டமர் வந்திருக்காரு. இதில் ரிமூவ் பண்ணுற பார்ட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டேங்க் கேப் ரிமூவ் பண்ணிவிடுவோம், சீட் ரிமூவ் பண்ணிவிடுவோம், ஃப்ரண்ட் மட்கார்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி இது மாதிரி ஒட்டிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி கரெக்டாக வந்து எட்ஜை ஃபினிஷ் பண்ணி உள்ளே டக்கின் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே வந்து அதை மடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஷீல்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். சைட் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வைஸ் நாங்கள் அதை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷாம்பு வச்சு அதை வந்து நல்லா பொசிஷன் பண்ணிடுவோம். பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒவ்வொரு எட்ஜாக வந்து அதை கரெக்டாக லாக் பண்ணி அது ஓவல் ஷேப்பை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக இந்த கீ போடுற இடத்துக்கு வந்து அதோட சர்க்கிளை அழகாக கட் பண்ணி எடுத்துருவோம். அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். க்ளீனிங் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் சோப் வாட்டர், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பு. இது எல்லாமே வந்து இது ப்ரொஃபஷ்னலாக தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு தனியாக ஷாம்பூஸும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் பிபிஎஃப்லேருந்தும் அவங்க சப்ளை பண்ணுறதுல வரும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதையும் சொல்லித்தரத்துக்கும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் நான் வந்து எப்படி பண்ணுறோன்றதை காட்டுறேன். சொல்லித்தரதுக்கான வந்து வீடியோஸை வந்து நான் தனியாக வந்து போடலான்னு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜோடு எடுத்துகிட்டு பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கொயர் சைஸில் இவ்வளோ வேஸ்டேஜோடு இருந்ததுனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது ஸ்லிப் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து இதை பொசிஷன் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு பொசிஷன் நம்ம லாக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாட்டர். இது நீங்கள் ஆக்சிலரேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிலரேட்டர்னால் இதில் நீங்கள் ஐபி மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிறது வந்து சீக்கிரமாக லாக் ஆகும். பட் வந்து மேபி அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ டைம் கொஞ்சம் செலவாகும். பட் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸை தடுக்க முடியும். ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒட்ட முடியும். இது மாதிரி டக்கின் ஆகும். பட் ஆனால் வந்து பொசிஷன் லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் வந்து ஷாம்புவோட ரேஷியோ கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்டிக்கிங் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் டு பொசிஷன் லாக் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் 4 பொசிஷனும் லாக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேனல் சீட் ஆகிடும். இந்த மாதிரி 4 பொசிஷனும் லாக் பண்ணதுக்கப்புறம் அது இது மாதிரி இருக்கும். இதோட எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக கட் வந்துடும். அந்த எட்ஜ் கட்டில் வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த கீ ஹோல்ஸையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சைட் ஷீல்டு முடித்ததுமே வந்து இன்னும் டேங்க்கும் அதோட சைடும் இருக்குது அண்ட் பேக் மட்கார்டு இருக்குது.
பேக் மட்கார்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த டெயில் செக்ஷனும் லைட்டும் சேர்த்து தான் ஓட்டுவோம். மட்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் வரும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் வரைக்கும் வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து அது கட் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் கட் பண்ணி உள்ளே ஃபோல்டப் பண்ணிடுவோம். உள்ளே ஃபோல்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு திக்னஸ் லெவலுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிடுறதுனால உங்களுக்கு வெளியே வந்து பிரிஞ்சு வர இஷ்யூ வராது. ஸோ பேக் மட்கார்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு டெயில் போர்ஷனும் சேர்த்து ஒட்டியாச்சு, லைட்டோட போர்ஷனும் சேர்த்து. அதுக்கப்புறம் வண்டியில் எல்லாமே ஒட்டியாச்சு, ஃப்ரண்ட் மட்கார்டு எல்லாமே அதை ஃபினிஷ் பண்ணி மாட்டிட்டாங்க ஆக்சுவலி. அதையும் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன், நீங்கள் ஆஃப்டர் பார்க்கலாம். ஹெட்லைட் மேலே இருக்க பொசிஷன் வரும். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லெவல் வரைக்கும் வந்துடும். உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடும். இப்போ டேங்க் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். வாங்க டேங்க் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஃபுல்லாக ஒரு பீஸாகவும் இந்த சில்வர் ஒரு பீஸாகவும் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் ஃபுல்லாக ஒரு பீஸை போட்டுருவோம். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தது, ஒரு லெவலுக்கு வந்து அது மறையும். பிபிஎஃப்பில் இருக்க அந்த கோட்டிங் லேயரால் அது ஒரு மேட்டில் அது கொஞ்சமாச்சும் மறையும். இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் திங், வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறது. இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கே. அதோட மேட்டோட ஃபினிஷிங் வந்து எப்படி வருதுன்றது வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதனால் நான் உங்களுக்கு காட்டேன். முன்னவே சொன்ன மாதிரி தான், லோகோவை எடுக்க சொன்னால் நம்ம எடுத்து ஓட்டலாம். இல்லை அப்படின்னா வந்து சேம் அது அங்கேயே இருக்கும், கட் வந்து மட்டும் அதை சுற்றி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த சில்வர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோகோவை எடுக்காமல் அதை சுற்றி எப்படி கட் பண்ணியிருக்குன்றதையும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் இப்போ காட்டுறேன். ஜாவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் கட் வந்துடும். ஜேல வந்து மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூ மாதிரி வந்து அது கட் ஆகி வந்துடும். இப்படி தான் வந்து அதை பண்ணுவோம். அதை சுற்றி நம்ம கட் பண்ணி அதையும் வந்து ஹீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மாட்ட வேண்டிய டைம் வந்துடுச்சு, நம்ம எல்லாத்தையும் மாட்டிடலாம். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படிலாம் பிபிஎஃப் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேங்க் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு டேங்க்கில் வந்து ஸ்க்ராட்ச் ஆன பார்ட்டு நீங்கள் முன்னாடியே பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக தெரிஞ்சுது. அண்ட் இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் மைல்டான மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அண்ட் வந்து இது ஏன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிபிஎஃபோட திக்னஸ்க்கு அது கொஞ்சமாச்சும் மைல்டாகும். இதை வந்து ஒரு சிங்கிள் பீஸாக வந்து நம்ம வந்து இங்கே கட் கொடுத்து வந்து அதை பண்ணியிருக்கோம். அந்த கட்டை எங்கே வேணால் நம்மளால் மாற்றிக்க முடியும். லோகோ வந்து சுற்றி கட் வந்திருக்கு. லோகோ எடுக்கணுன்னா எடுத்து பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். உங்களுக்கு சைட் ஷீல்டு ஃபுல்லாக வந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து வாட்டர் வாஷில் வந்து ரிமூவ் ஆகாத மாதிரி டேப்பும் போட்டிருக்கோம். அண்ட் வந்து பேக் மட்கார்டு அதோட டெயில் செக்ஷன் ஃபுல்லாக லைட் வரைக்கும் அண்ட் உள்ளே ஃபோல்டப் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் மட்கார்டும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி வந்து உங்களுக்கு உள்ளே தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ கட் வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர், அப்புறம் ஹெட்லைட்டுக்கு மேலே வர போர்ஷன், இது எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கிளில். மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பர்ஃபெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது மோஸ்ட்லி தெரியாத மாதிரி வந்து அழகாக இருக்கும் வெஹிக்கிள். நிறைய பேர் வந்து பிபிஎஃப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இதை டெய்லி கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது அதிகமாக யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் ஆகணும். எங்களோட ப்ராசஸ் பிரகாரம் அதை க்ளீனாக வாஷ் பண்ணி பிபிஎஃப் பண்ணதுக்கப்புறமா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் கோட்டிங் போடுறீங்கனாலும் சரி, பிபிஎஃப் போடுறீங்கனாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு வித பர்பஸ்க்காக போடுறீங்க. பட் பிபிஎஃப் வந்து நீங்கள் டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிபிஎஃப் போட்டு தான் ஆகணும். அதுவும் இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பர்ஃபெக்ஷனோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே மோஸ்ட்லி தெரியாத மாதிரி நல்லாவே இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாகவும் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய பைக்கர்ஸ் கிட்டே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அதேமாரி இன்ஸ்டாலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கோட்டிங் போடுறீங்க இந்த வெஹிக்கிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ராட்சை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக விழுந்திருக்கும். ஸ்க்ராச்சஸ் வந்து விழுறத கோட்டிங்கால் தடுக்க முடியாது. பட் வந்து பிபிஎஃப் மட்டும்தான் வந்து ஸ்க்ராட்சை வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தடுக்கும். அதனால் இந்த மாதிரி இங்கே பிபிஎஃப் போடுற மூலயமா உங்களுக்கு ஸ்க்ராட்சை வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் பண்ண முடியும். அதேமாரி பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் டெலிவரி கொடுக்குறோம் நம்ம மோஸ்ட்லி. அண்ட் வந்து இன்னும் நிறைய டவுட்ஸும் கேட்குறீங்க. இப்போ வந்து பிபிஎஃப்பை வேறு எங்கேயும் ஒட்ட முடியாதா, அதேமாரியே ஹெட்லைட்டில் ஒட்டுறீங்களே அது வந்து உருகிடாதா அப்படின்ற மாதிரியும் கேட்குறீங்க. ஹெட்லைட்டில் ஒட்டுறதுனால வந்து பிபிஎஃப் வந்து உருகி அந்த மாதிரிலாம் போகாது, ரொம்ப எல்லோவும் ஆகாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்ஸில், அப்புறம் வந்து இந்த இன்ஜின் சைடில் இதிலலாம் ஒட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இன்ஜினுக்கு இதுக்கெலாம் வந்து வேறு கோட்டிங் தான் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் பேஸில் எங்கெங்கெல்லாம், அதாவது டேங்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு தான் வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற அமௌண்ட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறோம்.
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் கோட்டிங் இருக்குது, வீலுக்கு அலாய் வீல் கோட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் டவுட்ஸையும் அண்ட் வந்து உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு போடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் மோர் வீடியோஸோட வரேன்.